ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் துக்கத்தை சொன்னாங்கன்னா நீ சரியாக ஓட்டியிருக்கணும். எங்கே இடிபட்டுருச்சுங்க, காலில் அடிபட்டுருச்சுன்னு ஒருத்தர் வந்து வழியில் ஐயோ காலில் அடிபட்டுருச்சுங்க வலிக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்து போகணும். இல்லை, கண் எங்கே இருக்குது? ஒழுங்காக பார்த்து போகாமல் அடிபட்டுக்கிட்டா இங்கே வந்து முனகிறது. அடிப்படை தான் செய்யும். பார்த்து போனால் நான் உதவும் வரான், நான் இது தோற்று போயிட்டேன். கவலைப்படாதப்பா, அடுத்த முறை கிளியர் பண்ணிக்கலாம். ஒழுங்காக படித்தா தானே பாஸ் பண்ண முடியும். படிக்க வேண்டிய நேரத்தில் ஊர் சுற்ற வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, செல்ஃபோனை பார்க்க வேண்டியது, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஆமாம் சரி கவலைப்படாதப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறது தானே நம்ம விரும்புவோம். அதை விட்டுட்டு அந்த டைமில் நம்ம ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து நீ பண்ண தப்பு, நான் ஏற்கனவே தெரியும் இது நடக்கும்னு எனக்கு தெரியாதா, அந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க. அது என்னென்னா ஏற்கனவே இருக்கிற துக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திடும். அந்த மாதிரி பேசக்கூடாது. இருக்கலாம் நாமளே அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், அந்த அட்வைஸை மீறி அவங்க நடந்திருக்கலாம், அதனால் ஒரு மிஸ்அப் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதை நம்ம சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா நான் ஜட்ஜ்மெண்ட்டில் தீர்ப்பு சொல்லாதீங்க. அவங்க சொல்கிறத கேட்டுக்கங்க, பேஷண்ட்டாக கேளுங்க.